ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக அந்த தோசை பண்ணலாம். ராகி வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ராகியில். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக இது பண்ணிடலாம். இந்த தோசை ஈவினிங் டிஃபனாக கொடுக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு ரெசிபி இந்த இன்ஸ்டன்ட் தோசை. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு நான் வந்து ராகி எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவும், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், சின்னதாக. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து கேரட் துருவி கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே வெறுமனே சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு. ஸோ ஈவினிங் டிஃபனாக கூட இதை ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நம்ம வந்து ரொம்ப ஊற வச்சு அரைச்சிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சட்டுன்னு சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த தோசை. இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போது நான் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கலக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலக்கிக்கிட்டு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, பேட்டர் வந்து திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தோசை வந்து நல்லா வரும், நல்லா முருகலாக கிறிஸ்பியாக வரும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ராகியில். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்காமல் மீதி எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இப்போ தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் தோசை போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும். நம்மளுக்கு நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு, பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்றோன்னா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து கீ போட்டு கொடுக்கலாம். நீங்கள் கீ போட்டுட்டு வந்து சும்மா பேன் கேக் மாதிரி சின்னதாக கூட நம்ம சுட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றணும் தோசை. நம்ம வந்து கரண்டியை வச்சு இது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இப்படியே வந்து தண்ணியாக இருக்கப்போ அப்படியே ஊற்றி விட்டுறணும். அகெயின் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் இதுக்கு நிறைய தேவைப்படும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம், சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ரிஃபரபுளாக இருக்கும் இந்த தோசை பண்ணுறப்போ. ஸோ சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த ஆனியனு, அந்த பச்சை மிளகாலாம் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு தோசை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.